தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மீண்டும் மற்றொரு தகவல். தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் ஆவின் பாலுக்கு கடந்த சில நாட்களாக கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்று தற்போது தாவேக்கு அரசை நோக்கி அன்புமணி ராமதாஸ் கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். ஏழைகள் மற்றும் குழந்தைகளுக்கு வரப்பிரசாதமாக விளங்கும் ஆவின் பால் அனைத்து மக்களுக்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தவறியிருப்பது கவலையளிப்பதாகவும் தற்போது அன்புமணி குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே ஆவின் பால் விற்பனை படிப்படியாக குறைந்து வருகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஆவின் பால் விற்பனை 1/4 சென்னையில் 20% அளவிற்கும் குறைந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆவின் பாலுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தரமான பாலை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் ஏழைகள் மாதத்திற்கு குறைந்தது 750 வரை கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதையும் தற்போது அன்புமணி தெரிவித்திருக்கிறார். ஆவின் பால் கொள்முதல் வீழ்ச்சியடைந்திருப்பதற்கான உண்மையான காரணத்தை அறிந்து கொண்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கோடைக்காலம் என்பதால் பால் உற்பத்தி குறைந்து இருப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று தற்போது அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஆவின் பால் மாநிலம் முழுவதும் தடையின்றி கிடைப்பதை தாவேக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அந்த கண்டனத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். மீண்டும் மற்றொரு தகவல். தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் ஆவின் பாலுக்கு கடந்த சில நாட்களாக கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்று தற்போது தாவேக்கு அரசை நோக்கி அன்புமணி ராமதாஸ் கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். ஏழைகள் மற்றும் குழந்தைகளுக்கு வரப்பிரசாதமாக விளங்கும் ஆவின் பால் அனைத்து மக்களுக்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தவறியிருப்பது கவலையளிப்பதாகவும் தற்போது அன்புமணி குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே ஆவின் பால் விற்பனை படிப்படியாக குறைந்து வருகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஆவின் பால் விற்பனை 1/4 சென்னையில் 20% அளவிற்கும் குறைந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆவின் பாலுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தரமான பாலை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் ஏழைகள் மாதத்திற்கு குறைந்தது 750 வரை கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதையும் தற்போது அன்புமணி தெரிவித்திருக்கிறார். ஆவின் பால் கொள்முதல் வீழ்ச்சியடைந்திருப்பதற்கான உண்மையான காரணத்தை அறிந்து கொண்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கோடைக்காலம் என்பதால் பால் உற்பத்தி குறைந்து இருப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று தற்போது அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஆவின் பால் மாநிலம் முழுவதும் தடையின்றி கிடைப்பதை தாவேக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அந்த கண்டனத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.